Taste the Daily. வீராணம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே குமராட்சி தாலுகா கீழவன்னியூர் கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரிவளர் இணைகிறார். வணக்கம் பாரிவளர், அங்குள்ள மக்களின் நிலை என்ன? முழு விவரம். ஜெயஸ்ரீ, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த வீராணம் ஏரியிலிருந்து உபரி நீரானதுக்கு நேற்று திறக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 18,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டது. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த அருகாமையில் உள்ள கிராமங்கள், அதாவது கீழவன்னியூர், மேலவன்னியூர் உள்ளிட்ட கிராமங்களில் பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் சூழ்ந்திருக்கு. அவங்க பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த பகுதியில் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ள நீருக்கு பூந்ததுனால சாலையே தெரியாத அளவுக்கு இந்த பகுதி முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்திருக்குது. அதை தான் நமது ஒளிப்பதிவாளர் மணிகண்டப்பன் நம்மகிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. பொதுமக்கள் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்பளவுக்கு தண்ணி வர்றதுனால பொதுமக்கள் அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. மாவட்ட நிர்வாகமோ இல்லை இந்த குமராட்சி தாலுக்காவை சேர்ந்த அரசு அதிகாரிகளோ யாரும் இது வரைக்கும் தங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யலை. அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு முக்கிய தேவைகள், அதாவது மருத்துவ வசதியோ உணவு வாங்கமோ அத்தியாவசிய பொருள் வாங்குவதற்கும் அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம். உடனடியாக எங்களுக்கு இந்த பகுதியில் இருந்து வெளியே சென்று வருவதற்கு வசதி ஏற்படுத்தி செய்யுமாறு அந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. சம்பா நெற்பயிர் பயிரிட்டதில் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி, அதாவது கதிர் வரும் பருவத்தில் அந்த பயிர் முற்றிலும் நீரில் மூழ்கி இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. அதை தான் நமக்கு விவசாயி ஒருவர் நீரில் மூழ்கி நம்மகிட்ட இந்த விவசாயி நாங்கள் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பயிரெல்லாம் நாங்கள் பயிரிட்டோம். இந்த சமயத்தில் இந்த மாதிரி வெள்ளம் இந்த பயிரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் எங்களுக்கு மாவட்ட நிர்வாகமோ தமிழக அரசோ உடனடியாக இந்த பகுதிகளை ஆய்வு செய்து இந்த வெள்ளத்தடுப்பு பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த மாதிரி அடிக்கடி இந்த வெள்ளம் இயற்கை பேரிடெல்லாம் நம்ம பாதிக்கப்படுறோம். எங்களுக்கு முழுமையாக அந்த தடுப்பு அணை, அந்த கிராம பகுதியில் தண்ணி போகாத அளவுக்கு நிரந்தரமாக ஒரு தடுப்பு அணை அமைச்சு தரணும்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கையை வச்சுருக்காங்க. இது குறித்து நம்முடைய பாவாடை, இந்த கீழவன்னியூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட நம்ம கருத்து கேட்போம். சார், நீங்கள் இந்த பகுதியில் இருக்கீங்க, எத்தனை ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க? இந்த பயிரில் எவ்வளோ செலவாச்சு? என்ன மாதிரியான நிலையில் இந்த வெள்ளம் உங்களை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? இந்த வெள்ளையங்கால வீராண வடிகாலால் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் கருது தூர் விடுற டைமில் சுத்தம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 40,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு இங்கே விவசாயிகள் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு ஒரு பகை விவசாயம் மட்டும்தான் இங்கே, அது முற்பகை விவசாயம் இல்லை. ஒரு பக்கம் சம்பா நெல் மட்டும் தான் வரணும். இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருக்குது. முற்றிலும் இந்த விவசாயம் இந்த கீழவன்னியூர், மேலவன்னியூர், வாணிராயம்பேட்டை கிட்டத்தட்ட ஒரு 1500 ஏக்கர் வரும் சுற்றமாக பாதிக்கப்பட்டது. இது வரைக்கும் வேளாண்மை துறை அதிகாரிகளோ மற்ற அரசு அதிகாரிகளோ எங்களை நேரடியாக பார்க்கல. அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்கள் இங்கே வசிக்கிறார்கள். எல்லாமே பின்தங்கிய பகுதி, வறுமை கோட்டுக்கு பின்னால் உள்ள மக்கள் எல்லாருமே அவருடைய எந்த விதமான அத்தியாவசிய பொருள் வாங்குவதற்கு கூட 1 கிலோமீட்டர் நாங்கள் தண்ணியில் நடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இது வரைக்கும் தண்ணியோ பிஸ்கட்டோ மற்ற எதுவுமே அரசு சம்பந்தமாக யாரும் பார்க்கல, அரசு அதிகாரி யாரும் வரல. பசங்க, மாணவர்கள், சிறுவர்கள்லாம் எல்லாமே மலங்கழிக்க கூட ரொம்ப சிரமமான சூழ்நிலை நாங்கள் இது வரைக்கும் இருக்கிறோம். தண்ணி உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஜெயஸ்ரீ, இப்போ அவர் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 500க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பகுதியில் இருக்குது. அத்தியாவசிய பொருட்களுக்கு நாங்கள் வெளியில் வர முடியல. உடனடியாக மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசும் எங்களுக்கு இந்த பகுதியில் ஒரு போக்குவரத்து, அதாவது படகு போக்குவரத்து ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா மருத்துவமனைக்கோ இல்லை அரிசி, பால் பொருள் உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்கு நாங்கள் சென்று வர உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஜெயஸ்ரீ, Taste the Daily. நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.